ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ள தலைப்பு, இறைவன் மீது வெறுப்பு வர காரணம் என்ன என்பதை பற்றி காண்போம். தெளிவு குருவின் திரு மேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நிறைய பேர் ஒரு 100%ல் 99% கண்டிப்பாக இறைவனை திட்டுறவங்க தான். நல்லது மட்டும் இறைவன் கொடுத்தா, ஆஹா இறைவன் என்னங்க என்னுடைய தங்கங்க, அவர் எவ்வளோ அழகாக நல்லது பண்ணுறாரு, தினமும் ஒரு ஸ்டேட்டஸை போட வேண்டியது, சாமி சாமின்னு போடுவோம். ஒரு துன்பத்தை கொடுத்தா இறைவன் இருக்கிறாரா இல்லையா, அந்த இறைவனுக்கு காதையில் பொழுது நான் நல்லது தான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு மட்டும் கெட்டது நடக்குது, இப்படி ஒரு எதிர்பார்ப்பா இருக்கிறவர்கள் தான் அதிகம். பக்தியை பொறுத்தளவுக்கு எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. அதுதான் உண்மையான பரிசுத்த அன்பு. அது எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இறைவன் நீ செய்தற்கேற்ற பலனை கொடுத்துருவாரு. அவர் பலனெல்லாம் அப்படியே தூக்கி வச்சுன்னு இருக்க மாட்டார். உன்னுடைய பலன் நீ செய்ததற்கு 10% நீ செய்யணும், 1000% உனக்கு தருவார் அருளை. ஆனால் அவர் கிட்ட நெருங்க முடியாது. நீ ஒரு 100 பேருக்கு அன்னம்பாளி பண்ணுற, 1000 பேருக்கு அன்னம்பாளிப்பு செய்த பலனை உனக்கு கொடுப்பார், நல்லா வாழ்பாடின்னு சொல்லி. ஆனால் இறைவன் திருவடியில் நெருங்க முடியாது. ஏதோ ஒரு தீவினை உனக்கு நடக்கின்றது, அது நீ செய்த தீவினை நீ தான் அனுபவித்தாகணும். அப்போ உனக்கு வரக்கூடிய துன்பத்தை எப்படி இறைவன்கிட்ட வந்து நீ தான் உன்னதான நம்மனை நீ தான் அப்படி பண்ணா உன்னை நம்பனா நீ செய்த தீவினைலாம் அப்போ யார் அனுபவிக்கிறது? நான் இன்னைக்கு சிவத்துக்குள்ளே வந்துட்டேன், நான் ஒழுக்கமாக இருக்கணும், யாரையும் கேலி கிண்டல் செய்யக்கூடாது, இப்போ எனக்கு அறிவு வந்திருக்குது. இதற்கு முன்னாடி எனக்கு அறிவு இல்லாமல் எல்லாரையும் நான் இழிவாக பேசின்னு இருந்தேன். இன்னைக்கு நான் ஒழுக்கமாக இருக்கின்றல, அதனால் இப்போ நான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றார் போல ஒரு ஒழுக்கமான ஒரு நல்ல வாழ்வு எனக்கு கிடைக்குது. ஆனால் முன்னாடி நீ ஒழுக்கமில்லாத வாழ்வு வாழ்ந்ததை அந்த தீவினையானது சேமிப்பில் தான் இருக்கும். அது கண்டிப்பாக அந்த வினையானது நீ ஒழுக்கமாக ஆனாலும் சரி, அது உன்னை வந்து தாக்க தான் செய்யும். இது தாக்கிச்சுன்றதுக்காக நான் ஒழுக்கமாக தான் இருக்கிறேன், நீ ஏன்ன சாமி இப்படி பண்ணிட்டியே, ஏன் இவ்வளோ துன்பப்பத்தி இப்படி வளர்வது மது ஒரு முட்டாளான செயலாகும். ஏன்னா தெளிவாக நம்மளுடைய சிந்தையை தெளிவுபடுத்திடணும். நாம இறைவனுடைய பாதையில் சென்றாலும் இதற்கு முன்பு செய்த தீவினையானது இறைவழியில் சென்றாலும் அது குறுக்கிட்டு உன்னை வச்சு செய்யும் தான். என்ன ஒன்று வேகமாக வந்து அடிக்கக்கூடியது பொறுமையாக வந்து அடிக்கும். இதை இறைவன் செய்வார். ஏன்னா நீ திருந்தி நல்ல வழியில் வரணும்னு ஆசைப்படுற வாசி இறைவன் பெருசாக வரக்கூடிய அடியெல்லாம் சிறிதாக செய்வார், வரவே விடாமல் தடுக்க கண்டிப்பாக மாட்டார். ஏன்னா நீ எதை செய்கிறையோ அதை கண்டிப்பாக அனுபவிக்கணும். எதிர்பார்ப்பு அதனால தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் இறைவன் மேலே வர வெறுப்பு காரணம் இறைவன் மேலே பயங்கரமான எதிர்பார்ப்பு வைக்கிறாங்க. எனக்கு இறைவன் மேலே நான் தினமும் வியாழக்கிழமைனா கோயிலுக்கு போகிறேன், வெள்ளிக்கிழமைனா பௌர்ணமிக்கு போகிறேன், இப்படியெல்லாம் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீ சாமி இதை செய்வார் அதை செய்யணும் ஏகப்பட்ட எதிர்பார்ப்பை உள்ள விதைச்சி மரம் போல் ஆக்கி வச்சுட்டு பிறகு நீ செய்த தீவினை பெருசாக வந்து வச்சு செய்யும் பொழுது எனக்கு இறைவன் என்ன இப்படி கைவிட்டார்னா உன்னை ஒழுக்கமான நிலையில் வரிசையில் அழகாக கொண்டு போகிறாரு. ஆனால் செய்த கர்மவினை கண்டிப்பாக அனுபவித்து தான் ஆகணும். இறைவன் மீது அன்பு வைப்பது ஒரு நல்ல வழியில் கொண்டு போகும், நல்ல உயர்வை தரும், உன் ஆன்மாவுக்கு பிறப்பு இறப்பு இல்லாத பெரும் வாழ்வை தரும். அப்போ எதிர்பார்ப்பு கூட சாமி எனக்கு இதை செஞ்சால் அதை செய்வார், அவர் எதையுமே செய்ய வேண்டாம், எனக்கு இறைவன் பிடிக்கும், அதனால் இறைவன் மீது எனக்கு காதல் உண்டு, அவர் என்னை லவ் பண்ண என்ன பண்ணலாம் என்ன, இறைவனை நம்மளை கருணை செய்தால் என்ன செய்யவில்லை என்றால் என்ன, எனக்கு இறைவன் பிடிக்கும், அதனால் அவர் மேலே எனக்கு காதல் அதிகம். அவருக்கு பிடித்தது எதெல்லாம் அவருக்கு பிடிக்கும் அதையெல்லாம் என் வாழ்க்கையில் நான் நடைமுறையாக கொண்டு வரேன். அவருக்கு அறத்தில் இருந்தால் இறைவன்கிட்ட ரொம்ப நெருங்கலான்னு ஒன்று இருக்கா, அப்போ நான் அறத்தையெல்லாம் நான் வாழ்க்கையில செயல்முறைப்படுத்துகிறேன் அப்படின்னு நம்ம போகணும். தவிர நமக்கு வரக்கூடிய வினையெல்லாம் அதை நம்ம அனுபவித்துக்கே தயாராக இல்லாமல் இறைவன் மீது வந்து குற்றம் சொல்ல யாருக்கும் எந்த தகுதியுமே கிடையாது. இறைவன் ஆனவன் பரிசுத்தமானவர். அந்த இறைவன் எவருக்கும் தீமை அளிப்பதே கிடையாது. அவன் இன்ப மழையையே அமுதம் போல பொழிந்து தள்ளுகின்றான். அதனால் இறைவனை கண்டிப்பாக எவரும்
அவரை சிறிதளவும் சிறுமைப்படுத்தக்கூடாது. எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை வைப்பதுதான் துன்பம் கண்டிப்பாக வராது. ஏன்னா இறைவன் மேல அந்த வெறுப்பு தன்மையே வராது. எதிர்பார்ப்பு இல்லாம வைக்கணும். இப்ப ஒரு நண்பர் இருக்கிறான், எனக்கு ஒரு 4 நண்பர்கள் இருக்கின்றார்கள். அதுல ஒரு நண்பன்கிட்ட ஒத்த பைசாவும் கிடையாது. அப்படி இல்லை, நானே ஒரு கற்பனை, இன்னொரு 3 பேர்கிட்ட காசு இருக்குது. நான் என்ன பண்றேன், இவங்ககிட்ட எப்பயுமே காசு இருக்காது என் மனசுல நான் வந்து ஆழமான மனசுல பதிச்சுட்டேன். ஆனா அவட இருந்தாலும் அவங்களோட காசு இருக்காது அப்படின்ற மனசுல பதிச்சுட்டேன். எனக்கு இப்போ ஒரு காசு எமர்ஜென்சியா தேவைப்படுது. நான் என்ன பண்றேன், காசு இருக்கக்கூடிய 3 நண்பர்களை தான் கேட்க போவேன். இவரோட தான் காசே இல்லையே. அப்போ அவர் மேலே எனக்கு கோபமும் வராது. இவனுங்க தந்தாதான் இப்போ என்னுடைய பிரச்சனை முடியும்னு இருக்குது. எனக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட அதீத காசு இருக்குது, 2 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சுத்தமாக காசு கிடையாது. நான் காசு இல்லாத ஆளுகிட்ட போயிட்டு கோபமே பட மாட்டேன். ஏன்னா ஒரு எமர்ஜென்சியாக காசு தேவைப்படுது, காசு இருக்கிறவங்க எனக்கு தரலை, அவங்க மேலே நான் கோபப்படுவேன். இவங்ககிட்ட காசே கிடையாது, அவங்க மேலே நான் கோபமே பட மாட்டேன். ஆனால் இவன் வச்சிருந்து தரலை, ஆனால் அவனுக்கு என்ன சூழ்நிலை அவன் தரலை, ஆனால் எனக்கு ஒரு சிறிய கோபமாக இருக்கும். ஒரு எமர்ஜென்சி கேட்டேன் தரலையேன்ட்டு. இறைவன் மீது இறைவன் தருவாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வைத்தா கண்டிப்பாக இறைவன் நல்லது தான் செய்வார். ஆனால் நீ எதிர்பார்ப்பு வச்சா கண்டிப்பாக அவர் மேலே ஒரு மன சஞ்சலங்கள் ஏற்படும். என்னடா இறைவன் நம்மளுக்கு செய்யலை அப்படின்னு ஒரு கோபம் வரும். இறைவன் கிட்ட அவர் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டார்ன்ற ஒரு மனநிலை கூட போயிடலாம், தவறே கிடையாது. ஏன்னா அவர் எதுவும் செய்ய தேவையில்லைன்னு கூட போயிடலாம். அவர் மேலே நீங்கள் அன்பு வைக்கிறத மட்டும் குறைக்கவே கூடாது, அவரே செய்வார். அவர் மேலே வைக்கக்கூடிய காதல், அவரை நீங்கள் நினைக்கக்கூடிய நினைப்புகள் அத்தனையும் அருள் மழையாக இருந்து அனைவரின் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். ஆனா மற்ற தீமையான செயல்களால இறைவனை கண்டிப்பாக நம்ம குறை கூறவே கூடாது. இறைவனை என்னைக்குமே குறைத்து பேசக்கூடாது. இறைவனை ஒரு நாளும் சிறுமையான சொற்களை வைத்து இழிவுபடுத்தக்கூடாது. இது எல்லாம் இறைவன் நமக்கு செய்யக்கூடிய நன்மைகளை எல்லாமே நாமே அதை அழுக்குன்னு சொல்லி பல பேர்கிட்ட விமர்சனம் பண்ணக்கூடிய செயல்களாக மாறிடுது. இறைவன் எது செய்தாலும் நன்மைதான் செய்வான், நமக்கு தெளிவாக தெரியுது. அப்ப இறைவன் ஒரு செயலை மறுத்து செய்கிறாரு அப்படின்னு இருக்கும் பொழுது அது எப்படி தவறாக முடியும்? ஆனா நம்ம செய்த வினைகளில் தான் யார் மூலியமாக செய்ய வைக்கின்றது. நம்மளுடைய செயல்களை மாற்றணும் தவிர இறைவன் மீது எந்த கோபமும் படக்கூடாது. இறைவன் ஒருவன் இல்லை என்றால் மனிதர்கள் அனைவரும் துன்பத்தில் அழ வேண்டியதுதான். அவர் நமக்காக இறங்கி குருவாக நின்று உபதேசங்கள் செய்து உன்னத உயர்வான வாழ்க்கை அளிக்கும் கருணை கடலை கண்டிப்பாக ஒரு நாளும் நம்ம உள்ளத்திலிருந்து ஒரு சிறிய வார்த்தை கூட இறைவன் இப்படி செய்திடார் அப்படி செய்திடான்னு கண்டிப்பாக சொல்லக்கூடாது. கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.